அப்படி இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் பொழுது முக்கிய காரணமா அதுல பார்க்கப்பட்டது கச்சா எண்ணெய் பாதிப்பு. அந்த ஹார்மோஸ் நீரிணை இது ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்றது ஈரானுக்கு உட்பட்ட ஒரு கடற்பகுதியா இருக்கு. இதன் மூலமா தான் கச்சா எண்ணெய்கள் நம்ம நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 45% ஏற்றுமதி இந்த இடத்துல நடக்குது. இங்க இருந்து மட்டும் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கல, பல நாடுகள்ல இருந்து வாங்குறோம். ஆனா முக்கிய அதிக அளவுல வாங்கக்கூடியது இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயா இருக்கு. இது ஈரானுக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்றதுனால ஈரான் ஆல்ரெடி போர் பதட்டத்தின் காரணமா அந்த வழியா வரக்கூடிய கச்சா எண்ணெய் கப்பல்களை ரத்து செய்து வச்சிருக்காங்க. இப்படி அங்கிருந்து வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் வரத்து குறைந்ததால நமக்கு வழங்கப்படுற அந்த சிலிண்டர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு, சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுதான் கடந்த 2 நாட்களா ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இப்படி உண்மையிலே சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இருக்கு. என்னதான் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார் கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இல்லவே இல்லை, நானே ஒரு கேஸ் டீலர் தான், யாருக்கு கேஸ் வேணும் சொல்லுங்க, சிலிண்டர் வேணும் சொல்லுங்க, நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாலும் சிலிண்டர்களை தூக்கி கொண்டு பெட்ரோல் பங்க்ல எல்பிஜி கேஸ் நிரப்புவதற்காக மக்கள் திரிகிறதையும் நம்மளால பார்க்கும் பொழுது சிலிண்டர் தட்டுப்பாடு உண்மையாவே இருக்குதான் அப்படின்றதும் புரியுது.